நீயா? என்ன ராதா? இப்பதான் வேலைக்கு போறீங்களா நீங்க? ஆமா. ஆமா, இவ்வளவு நேரம் கழிச்சு மில்லுக்கு போனா உங்க முதலாளி வருத்தப்பட மாட்டாரு? அதெல்லாம் ஒண்ணும். இத பாருங்க, வேலை விஷயத்துல எல்லாம் கரெக்டா இருக்கணும். எங்க அண்ணா எப்படி தெரியுமா? சங்கு ஊதிட்டா போதும், சாப்பிடாம கூட ஓடுவாரு. ராதா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்க அண்ணனை கூட நான் சங்கத்துல சேர வச்சுட்டேன். எனக்கு தெரியுமே, என்கிட்ட சொல்லாம எங்க அண்ணன் எதுவுமே செய்ய மாட்டாரு. உங்களே எங்க அண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்படியா? அண்ணனுக்கு மட்டும்தான் என்ன பிடிச்சிருக்குதா? எங்க அண்ணனுக்கு பிடிச்சாதான் எனக்கும் பிடிக்குமே. ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் உங்களை எனக்கு பிடிக்கல. என்ன? உங்களுக்கு ரொம்ப மறதி இருக்கு. இல்லையே, அப்படி ஒண்ணு இல்லையா? போய் சொல்லாதீங்க. அன்னைக்கு எங்க வீட்டுல பூ வச்சு மறந்துட்டு போயிட்டீங்கல்ல? நான் மறந்து போய் அதை வைக்கல. ஆமா, மறந்துட்டேன். அதானே. அது சரி, அந்த பூவை நீ தலையில எடுத்து வச்சுக்கிட்டே இல்ல? கண்ட பூலாம் வச்சு கட்டி இருக்கிற கதம்ப எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. சுத்தமான மல்லிகை பூ தான் எனக்கு பிடிக்கும். அந்த பூ எங்க அண்ணன் சாமி போட்டாச்சு. ராதா, நான் வந்து சரி சரி, வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்காதீங்க. போங்க, நேரம் ஆச்சு. அது சொல்லல. போங்கள, நேரம் ஆச்சு வேலைக்கு போங்க. சரி. பள்ளியில இன்னும் ஒரு தரம் படிக்கணுமா, இல்லை பைத்தியமா பாடியாடி நடிக்கணுமா? பள்ளியில இன்னும் ஒரு தரம் படிக்கணுமா, இல்லை பைத்தியமா பாடியாடி நடிக்கணுமா? புள்ளி வரும் காவேரியில் பூரிக்கணுமா, புள்ளி வரும் காவேரியில் பூரிக்கணுமா? ஒன்னு சோறு தண்ணீரேறி எதுமில்லாம கிடக்கணுமா? உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக. என்னையா பண்ணிட்டு இருந்த? ஆகாத வாணி கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஆள் உட்கார்ந்து தெரியல? கடலை தின்னுட்டு மேலையா போடுற? கடலை எப்படி மேல போட முடியும்? நீயா கடல்ல போய் உளுந்தா உண்டு. உன்னை எங்கனையே பார்த்தது மாதிரி இருக்கே. எங்கனே? அங்கனே. மில்லு வாசப்படியில நீ தானே ஆப்ப கடை வச்சிருக்கிற. வியாபாரம் எல்லாம் எப்படி? லைசன்ஸ் இல்லாம ஒப்பே தெரியாமா? என்னையா போடுற? உங்க அம்மாவை கூட தெரியும். உங்க அம்மா கோயில் கூட்டுவாங்களே, இந்த செதறுகாய் எல்லாம் கூட பொறுக்கி வச்சு எனக்கு கொடுப்பாங்க. ஒரு உங்க அம்மாவுக்கு நல்ல பேரு. ஆனா உங்க அப்பா கூட குதிரைக்கு நகை வெட்டுவாரு. நான் யார் தெரியுமில்ல? காசிநாதருடைய பொண்ணு. காசி நாரதரா? காசியில ஒரு நாரதரா? இப்படி ஊருக்கு ஊரு நாரதர் இருந்தா என்ன ஆகும்? ஏமா ஏமா, அதெல்லாம் மறந்துரு. நீ முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு விஷயம் இருக்குது. நான் பேச்சாளர். என்னது? கல்யாணம் ஆகாத பேச்சுல இருந்தேன். ஆமா, உங்க வீடு கூட 500 பிள்ளையார் கோயில் திரு தானே? இல்ல, 1000 விளக்கு. 1000 விளக்கு. நம்பர் 51. என்னையா 5 தூக்கி அந்த பக்கம் போடு. 15. சரி சரி, நீ வீட்டுக்கு போ. நான் நேரா உங்க அப்பாவை வந்து பார்த்து அதெல்லாம் மங்களகரமா முடிச்சுக்கலாம். என்னையா கண்டதும் காதலா? எலும்பெல்லாம் ஒழுங்கா இருக்கணும்னா இந்த எண்ணத்தை விட்டுடு. ஜாக்கிரதை. என்ன இது? எலும்புக்கும் காதலுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அர்த்தம் இல்லாம. ஆமா, இந்த பொம்மைங்க எல்லாம் ஏது? எங்க கொண்டு போற? இதுவா? வந்து வந்து என்ன வந்து? ஒண்ணு இல்ல, அது தெரியுத பொம்மை கம்பெனி. அங்க இருந்து வெறும் பொம்மைகளை கொண்டு வந்து வர்ணம் பூசி கொண்டு போய் கொடுத்தா பணம் கொடுப்பாங்க. அடி சக்கே நானா? அப்ப நீ கூட பணம் சம்பாதிக்கிற? ஆமா, எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா கோவிச்சுப்பாரு. தயவு செஞ்சு அவர்கிட்ட சொல்லிடாதீங்க. அப்போ நான் ஒண்ணு சொல்லுவேன், அது உங்க அண்ணன் கிட்ட நீ சொல்லக்கூடாது. என்னது? ராதா, வந்து உன்னை நான் காதலிக்கிறேன். அப்படின்னா? அப்படின்னா உன் மேல எனக்கு அளவு கடந்த அன்பு. எங்க அண்ணன் வச்சிருக்கிற அன்பு விடவா? ஆமா, உன்னை என் வாழ்க்கை துணைவியை அடையணும்னு ஆசைப்படுறேன். வாழ்க்கை துணைவினா? தெரியாதா? உன்னை கல்யாணம் செய்துக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன் அழுவுற? இல்ல, நீங்க எங்க அண்ணனுடைய சிநேகிதர் இருந்தா நான் உங்க கூட பேசினேன், பழகினேன். இப்படி நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ராதா, காதல் கல்யாணம் இதெல்லாம் இயற்கையா நடக்க வேண்டியது. நீ ஒரு வெகுளி பொண்ணு, அதனால உனக்கு இதெல்லாம் விளங்கல. இருப்பா, நீ என்ன கல்யாணம் செய்துக்கிட்டு எப்பவும் என் கூடவே இருந்தோம்னு ஆசையா இருக்கு. எங்க அண்ணனை விட்டுட்டா? ஆமா, உன்னை போல ஒரு பொண்ணு உங்க அண்ணனை கல்யாணம் செய்துக்கிட்டு உனக்கு அண்ணியா வரப்போறாள் இல்ல, அவ கூட தன்னுடைய அப்பா அம்மா அண்ணன் தங்க எல்லாரையும் விட்டுட்டு தானே வரப்போறா. பெண்களுக்கு பிறந்த வீடு எப்பவும் சொந்தம் இல்ல, புருஷன் வீடு தான் சொந்தம். அப்போ
கல்யாணம் செஞ்சுக்கிட்டா நானும் எங்க அண்ணனை பிரிஞ்சு இருக்கணுமா? ஆமா, பிரிஞ்சுதான் ஆகணும். அண்ணா. ராதா, ஐயோ ஐயோ, நீ இன்னும் பச்சை குழந்தை போலவே இருக்கிறியே. இது பாரு, உங்க அண்ணனை விட்டு பிரியாம என்ன கல்யாணம் செய்யறதுக்கு உனக்கு இஷ்டம் தானே? அதெல்லாம் எனக்கு தெரியாது, எங்க அண்ணனை கேட்டு சொல்றேன். ஐயோ, இப்ப போய் உங்க அண்ணனை கேட்காத. சந்தர்ப்பம் வரும்போது நானே அவங்கிட்ட பேசி அவன் சம்மதத்தை கேட்கிறேன். எங்க அண்ணன் ஒண்ணும் நினைச்சுக்க மாட்டாரே? ஒண்ணும் நினைச்சுக்க மாட்டாரு. நம்முடைய காதலை வாழ்த்துறவனா தான் இருப்பா ராஜு. ராதா, ஒரு கேஸ் விஷயமா நாளைக்கே எங்க கிராமத்துக்கு நான் போக வேண்டியிருக்குது. திரும்பி வர கொஞ்ச நாள் ஆகும். அது வரையில என் ஞாபகம் உனக்கு இருக்குமா? ஆமா, உங்க வேலை? அதே பாத்தியா, உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்ததுல ஸ்ட்ரைக்கா மறந்துட்டேன். இன்னைக்கு எங்க மில்ல ஸ்ட்ரைக்கு, எல்லாரும் எனக்கா காத்துட்டு இருப்பாங்க. நான் அர்ஜென்டா போனேன், வர்றேன். இந்தாங்க, சைக்கிள் எடுத்து விட்டு போங்க. ஓ, திரும்பி வந்த பிறகு சந்திக்கிறேன். கூட்டுறவு பண்டகசாலையை அடுத்த வாக்கை, கூட்டுறவு பண்டகசாலையை அடுத்த வாக்கை, போனஸை 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 கதவு போடுறா, கதவு போடுறா, கேட்ட மூடி, தோழர்களே, நமது கோரிக்கை அவர்கள் நிறைவேற்றவில்லை. நமது குரலுக்கு அவர்கள் செவிசாய்க்கவில்லை. அனைவரும் அமைதியுடன் வீடு திரும்புங்கள். இனி என்னுடைய வேலை. உன் வேலையா? எங்க வேலை? இருப்பா தலைவர், நம்ம வேலையா தான் வீட்டுக்கு போறேன். நம்ம வேலை வீட்டுக்கு என்னப்பா போறது? உள்ளால போணும், வா நாம போலாம். புரியாம பேசாத, நீ முதல்ல வீட்டுக்கு போ, அப்புறம் பாரு. எங்கயா போறது? நான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன். நீதான் சங்கத்துல சேரு, சங்கத்துல சேருன்னு மாரடிச்சுக்கிட்டேன். இப்ப கதவை எடுத்து பூட்டிவிட்டான். போறதுல மண்ணு விழுந்து போச்சு. என்ன பண்றது? வந்து சேர்ந்துக்கலாம், எல்லாம் ராவு காலம். நான் அப்பவே நினைச்சேன், இந்த ஆனந்த பைய பேச்ச கேட்டதுனால தான் இவ்வளவு துன்பமும். அந்த மடப்பை ஆயிரத்தை சொல்லுவான், இந்த மடைப்பயலுக்கு எங்க போச்சு மூளைங்கிற. எங்கேயும் போல உங்ககிட்டதான் இருக்கு. சும்மா நீ விளையாடாத, நீ எனக்கு கோவம் வரும். அப்புறம் இதனால எவ்வளவு துன்பம் எல்லாம் வரும் தெரியுமில்ல? இப்ப என்ன குடி முழுகி போச்சு? ஏன் இப்படி குதிக்கிறீங்க? வயிறு எரியுது. ஏன் அர்த்தம் இல்லாம எரியுது? என்ன அர்த்தம் இல்லாம? அவன் சொன்னதுனால தான் சங்கத்துல சேர்ந்தேன். சங்கத்துல சேர்ந்ததுனால தான் ஸ்ட்ரைக் பண்ணேன். ஸ்ட்ரைக் பண்ணதுனால தான் கதவெழுத்து முன்னா. கதவெழுத்து முன்னதுனால தான் வேலை போச்சு. இப்ப நாளைக்கு அவனை வந்து சோறு போடுவான். நிறுத்துங்க நிறுத்துங்க, இப்படி வந்து உட்காருங்க. நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. ஆமா, அவர் பேச்சு கேட்டுதான் நீங்க சங்கத்துல சேர்ந்தீங்களா? ஆமா. நீங்க சங்கத்துல சேர்ந்தனால தான் ஸ்ட்ரைக் பண்ணாங்களா? ஆமா. நீங்க ஸ்ட்ரைக் பண்ணனால தான் கம்பெனியை மூடிட்டாங்க. ஆமா. அப்ப நீங்க மட்டும் வேலைக்கு போங்களேன். எங்க அண்ணா வராருன்னு கேட் திறந்து வைக்கிறாங்களான்னு பாப்போம். ஐயோ அண்ணன், இப்போ அது புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க ஸ்ட்ரைக்ல கலந்துக்கலனாலும் உங்க வேலை போறது என்னமோ நிச்சயம்தான். அதோட கருங்காலிங்கிற பட்டம் வேற வந்து சேர்ந்துரும். அந்த வேதனையோட வீட்டு மூலையில உட்கார்ந்து கிடக்காம வீதியில வீர நட போட்டு நடக்கலாம்ல. ஆமா, நீ சொல்றது சரிதான். ஆனா இப்ப வேலை இல்லாம என்னமா செய்யறது? தேதி 30 காமிச்சோன்னா பணம் வேணுமா? எதுக்கு? எங்க போறது? நானு எங்கேயும் போக வேண்டாம், எல்லாம் இங்கேயே இருக்கு. அண்ணே, உங்களுக்கு பணம் தானே வேணும், கவலைப்படாதீங்க. எவ்வளவு வேணும்னாலும் நான் தரேன். இல்லண்ணே, நான் சம்பாரிச்சிருக்கேன். நம்ம பசுமாட்டு பாலை கறந்து வித்தேன், ராட்டு தட்டி வித்தேன். அப்புறம் உங்க சம்பளத்துல சிக்கனமா செலவு செஞ்சு மாசம் மாசம் 10 ரூபாயா மீட்டு வச்சிருக்கேன். அது மட்டுமா, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல பொம்மை செய்யற கம்பெனி இல்ல, அங்க போய் பொம்மைகளுக்கு வர்ணம் பூசி அதுல வேற சம்பாரிச்சிருக்கேன். வேலைக்கு போன நீ உன்னை உட்கார வச்சு சாப்பாடு போடுறதுக்கு உங்க அண்ணன் இருக்கும்போது என்ன கேட்காம வேலையை செஞ்சு நீ. நான் சம்பாரிச்சு வைக்கலனா இப்ப உங்களுக்கு இந்த வேலை போற நேரத்துல என்கிட்ட முழுசு 1000 ரூபாய் இருந்திருக்கு. முடியாது. நான் யாரு நினைச்சீங்க? நான் உங்க தங்கச்சி ஆக்கும். முடியாதா? நான் யாருன்னு நினைச்சேன்? உங்க அண்ணன் ஆக்கும். சிங்கிள் சாயா குடிச்சு சிக்கனமா இருந்த நாக்கும். ஆமா, நான் அதை சேர்த்து வச்சிருக்கேன். வேண்டாம், போ, பணம் வேண்டாம். வச்சு பெரிய பணக்காரனாக்கிடுவேன். எப்படி? எப்படி தெரியுமா? அந்த பொம்மை தொழிலே நம்ம ஆரம்பிச்சா. இந்த மாதிரி அறிவாளி தங்கச்சி உலகத்துல இருந்தா என்ன மாதிரி அநாத அண்ணன் 1000 பேர் பிறக்கலாம். வாழ்க. என்ன அது தகரட்டுல வர்ற மாதிரி சவுண்டு? இது நல்லா வரணும் நல்லா வரணும்னு எத்தனை தடவை சொல்றது? அவங்க கிட்ட சொல்லிடுங்க நல்லா வரணும் சவுண்ட் அப்படின்னு. நம்ம பழைய மின் முதலாளி வராருங்க. எங்க இன்னும் வராது. வாங்க முதலாளி வாங்க. ஓகே, பரவாயில்லப்பா. ஓகே, நீ நிக்கிறியாப்பா? நீ உட்காரு. இருக்கட்டும். ராஜி, உன்னை இந்த நிலைமையில பார்ப்பது எனக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கு தெரியுமா? எல்லாம் உங்க ஆசீர்வாதம் முதலாளி. ராஜி,
உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கிறேன். அப்படிங்களா? என்னங்க? என் மில்ல உனக்கு வித்துலான்னு முடிவு பண்ணிட்டேன். மில்ல என்கிட்ட வைக்கிறீங்களா? ஆமா, உன்னுடைய உழைப்பும் கடமை உணர்ச்சியும் எனக்கு நல்லா தெரியும். மேலும் மில்லு சம்பந்தப்பட்ட அவ்வளவு வேலையிலையும் உனக்கு சின்ன வயசுல இருந்து நல்ல அனுபவம் இருக்குது. அதனால என் மில்ல கொண்டு நீ இன்னும் நல்ல நிலைமைக்கு வரலாம். அவ்வளவு பணம் என்கிட்ட ஏது? பரவாயில்ல, இப்ப இருக்கிறத கொடு, மிச்சத்தை உன் சௌகரியப்படி எப்ப வேணாலும் கொடுக்கலாம். ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லி அனுப்புறேன், நீ வீட்டுக்கு வா. சரி, நான் வரட்டுமா? இது சாப்பிடாம போய். என்னப்பா யோசிக்கிறேன்? ஒண்ணு இல்லைங்க. அப்ப நான் வரட்டுமா? என்னடா எனக்கு ஒண்ணும் விளங்கல. ஐயா, அன்னைக்கு நீங்க பாண்டது போல உங்களுக்கு நல்ல காலம் வந்துடுச்சு. இனிமே நீங்க தொட்டது தொடங்கும், வெச்சது விளங்கும், மண்பொம்மையெல்லாம் கூட பொன்பொம்மையா மாற போகுது பாருங்களேன். என் கையில என்னடா இருக்கு? எல்லாம் என் தங்கச்சியோட அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம். A for apple. A for apple. B for bat. B for bat. C for cat. C for cat. God. G for generator. O for omission. D for distraction. Correct? Very good. அண்ணா, Oh, yes. சங்கரா. அண்ணா, ஆ? மத்தியானம் சாப்பாடுக்கு சீக்கிரம் வந்துடுங்க. நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். ஐயோ, எனக்காக உன்னை காக்க வைப்பனாமா? கரெக்டா 11:45 நான் டைனிங் ஹால்ல ரெடி. வரட்டுமா? சரி.